Hi guys, welcome to KNR Financials. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடுக்கான லாஜிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணது ஆக்சுவலி ஒன்றா டைம் ஃப்ரேமில் தான் எப்பயுமே நான் மார்க் பண்ணுவேன். ஸோ ப்ரீவியஸ் டே லெவல் வந்து கீழே வந்து 37,700, அப்புறம் வந்து மேலே வந்து நான் என்ன லெவல் மார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3800. ஸோ என்னோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3850க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து பை ட்ரெண்டுக்கு போவேன். அதுவே இந்த ஸ்விங் பிரேக் பண்ணிச்சுன்னா நான் செல் ட்ரெண்டுக்கு போவேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் அதாவது கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 38,350. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நான் எக்ஸிட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆப்வியஸாக வந்து இப்போ நான் ட்ரேட் பண்ணும்போது எப்பவுமே 15 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இங்கே கீழேருந்து நமக்கு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. ஸோ மேபி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் ஏதாவது கொடுக்கணும். ஏதாவது அப்படின்னா டபிள்யூ பேட்டர்ன் இல்லை டபுள் டாப் அது மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்து இன்வேலிட் ஆயிருக்கும். எப்போ இன்வேலிட் ஆயிருக்கும் அப்படின்னா 38,150க்கு மேலே க்ளோஸ் ஆகி மார்க்கெட் ஹையர் லெவல் ட்ரேட் ஆகும்போது இது வந்து டபுள் டாப்பாகவே கன்சிடர் ஆகாது, ட்ரெண்ட் கண்டினியூஷனை கன்சிடர் ஆகும். பட் அதுக்கு முரண்பாடாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே மறுபடியும் பிரேக் கொடுத்துச்சு. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இது கன்ஃபார்மாக நமக்கு வந்து டபுள் டாப்பு. ஸோ நம்ம வந்து ஆப்வியஸாக வந்து இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே இருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும், எய்தர் நம்ம டார்கெட் வந்து இந்த லெவல் டேவோட ஸ்விங் லெவல் அதாவது 37,750க்கு டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து விழுகிற கேண்டில்னா ஃபாஸ்ட்டாக விழுகுது, அதாவது மொமெண்டம் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து 37,300 வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்விங் டார்கெட் வரைக்கும் போகலாம். ஸோ அப்படி என்ட்ரி போட்டு தான் நான் வந்து இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பார்த்தேன். ஸோ நான் எடுத்த கேண்டில் வந்து இந்த ரெட் கேண்டில் எடுத்துருக்கேன். ஸோ என்னால் இந்த அப்பர் பவுண்ட்ரியில் எடுக்க முடியல, அதாவது 38,000லேயே எடுக்க முடியல. ஸோ நான் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,800 கிட்ட வரும்போது தான் நான் வந்து இந்த கம்ப்ளீட் க்ரீன் கேண்டிலில் வந்து நான் என்னோடய பொசிஷனை வந்து ஒரு லாட்டாக நான் ஆட் பண்ணுறேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரமிடிங் டெக்னிக்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 100 குவான்டிட்டி ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 50 குவான்டிட்டி, அதுக்கப்புறம் 25 குவான்டிட்டின்னு ஆட் பண்ணுவோம். ஸோ நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரேண்டமாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து 100 குவான்டிட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் 100 குவான்டிட்டி, அப்புறம் ஒரு 25 குவான்டிட்டி. ஸோ இப்படி ஆட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் வந்து என்னோடய பொசிஷனில் வந்து 250 குவான்டிட்டி இருக்குது. ஸோ இந்த ரெட் கேண்டில் 250 குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஸோ இந்த மார்க்கெட் அதாவது நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து 37,300 கீழே ட்ரேட் ஆகும்போது நான் வந்து எல்லா பொசிஷன்ஸையும் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் அதில் வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுற மெயின் திங் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து டபுள் டாப் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃப் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிற சான்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து மூவ்மெண்ட் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த மூவ்மெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான லைவ் ட்ரேடோட லாஜிக். ஆக்சுவலி இந்த மூவ்மெண்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் எப்பயுமே நடக்காது. ஸோ இது ட்ரெண்ட் ரிவர்சல்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா மறுபடியும் ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து இன்னும் ட்ரெண்ட் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ட்ரெண்ட் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அடுத்த லோயர் லோ ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான லாஜிக். ஸோ இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ ஓவராலாக வந்து நான் இன்றைக்கி பார்த்த ப்ராஃபிட் வந்து 75,000. ஸோ இட்ஸ் பிரமிடிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரமிடிங் டெக்னிக் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு 100 குவான்டிட்டி, நெக்ஸ்ட்டு வந்து 50 குவான்டிட்டி ஆட் பண்ணணும், அப்புறம் 25 குவான்டிட்டி. அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ண குவான்டிட்டி விட நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுற குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை விட இன்னும் கம்மியாக குவான்டிட்டியாக மூணாவது ட்ரேடில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பிரமிடிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரமிடிங் டெக்னிக் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் உங்கள் ட்ரெண்டுக்கு அதாவது நீங்கள் நினச்ச ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களால் வந்து அந்த பிரமிடிங் டெக்னிக் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். அதுவே அகேன்ஸ்ட் ட்ரெண்ட் அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான லாஜிக் கைஸ். ஸோ தி ஓவரால் ப்ராஃபிட் இஸ் 75,000. ஸோ தி கீ கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ஃபார்மேஷன், ஓவர் ஸ்ட்ரெச்டு மார்க்கெட்டு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால ஷார்ட் செல்லிங் மே பி எக்ஸ்பெக்டட். ஸோ நம்ம இந்த ஜோனில் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனில் வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதுக்கான லாஜிக். ஸோ அதோட ரிசல்ட் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஎன்ஆர் ஃபினான்ஷியல்ஸ். இன்னும் வீடியோஸ் நிறைய நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு நான் எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியராக வீடியோவிலே போட்டுறேன். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.